முஸ்லிம் நாடுகளுக்கு இடையே வெடித்த மோதல், இடியாப்ப சிக்கலாக மாறிய ஏமன், சவுதி வர்சஸ் அமீரகம் வர்சஸ் ஈரான். மத்திய கிழக்கு நாடுகளில் ஒன்றான ஏமனில் இப்போது மீண்டும் குழப்பம் வெடித்துள்ளது. அங்கு ஐக்கிய அமீரக ஆதரவு பெற்ற குழுவின் ஆயுத கப்பலை சவுதி தாக்கி அழித்துள்ளது. சவுதி திடீரென இந்த தாக்குதலை நடத்த என்ன காரணம்? ஏமனில் உண்மையில் என்ன சிக்கல் நிலவி வருகிறது? இதன் பின்னணி என்ன என்பது குறித்து நாம் பார்க்கலாம். மத்திய கிழக்கு நாடுகளில் சில ஆண்டுகளாகவே அமைதியின்மை தொடர்கிறது. ஒரு பகுதியில் பிரச்சனை முடிந்தால் அடுத்த இடத்தில் மீண்டும் பிரச்சனை என வரிசையாக மோதல்கள் நிகழ்ந்து வருகிறது. இந்த சூழலில் மத்திய கிழக்கு நாடுகளில் மீண்டும் பதற்றம் வெடித்துள்ளது. ஏமன் நாட்டில் உள்ள முக்கல்லா துறைமுக நகர் மீது சவுதி அரேபியா திடீரென வான்வெளி தாக்குதல்களை நடத்தியுள்ளது. இந்த தாக்குதல் அப்பகுதியில் இருந்த பதற்றத்தை மீண்டும் பல மடங்கு அதிகரித்துள்ளது. தெற்கு ஏமன் மற்றும் அதை சுற்றியுள்ள முக்கிய வர்த்தக பாதைகளில் அங்கு உறுதியற்ற தன்மை அதிகரித்து வருவதையே இது காட்டுகிறது. ஐக்கிய அமீரக ஆதரவு பெற்ற STC எனப்படும் சதர்ன் டிரான்சிஷனல் கவுன்சில் ஆயுத கப்பலை குறிவைத்தே இந்த தாக்குதலை நடத்தியதாக சவுதி அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்த பிரிவினைவாத குழுவிற்கு செல்லவிருந்த ஆயுத கப்பல்களையே தாக்கி அழித்ததாக சவுதி கூறுகிறது. இந்த STC குழு ஏமனில் எண்ணெய் வளம் அதிகம் உள்ள இடங்களான ஹட்ராமவுட் மற்றும் மஹ்ரா உள்ளிட்ட பகுதிகளை தனது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்துள்ளது. இந்த குழு அப்பகுதியில் தனது ஆதிக்கத்தை அதிகரித்து வருகிறது. இதனால் சவுதி அரேபியா ஆதரிக்கும் ஏமனின் அதிகாரப்பூர்வ அரசு பலவீனமடைந்து வருகிறது. தனது ஆதரவு பெற்ற ஏமன் அரசுக்கு நெருக்கடி ஏற்படுவதை தடுக்கவும், தங்களுக்கு எதிராக பிரிவினைவாத குழுக்கள் ஆயுதங்களை பெறுவதை தவிர்க்கவும் சவுதி இந்த தாக்குதலை நடத்தியுள்ளது. சவுதிக்கு இது ஒரு முக்கிய பிரச்சனையாகும். ஹத்ரமவுத் பகுதி சவுதி எல்லையிலேயே அமைந்துள்ளது. அது ஏமனின் முக்கிய எரிசக்தி ஆதாரமாகவும் உள்ளது. அந்த இடத்தில் STC ஆதிக்கம் அதிகரிக்கக்கூடாது என்பதாலேயே சவுதி தாக்குதலை நடத்தியுள்ளது. இது பிரிவினைவாதிகளுக்கு மட்டுமின்றி ஐக்கிய அமீரகத்திற்கும் கூட ஒரு எச்சரிக்கையாகவே பார்க்கப்படுகிறது. சவுதி அரேபியா மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் இடையே வளர்ந்து வரும் விரிசலை இது உலக நாடுகளுக்கு வெளிச்சம் போட்டு காட்டுகிறது. ஏமனை பொறுத்தவரை முன்பே குறிப்பிட்டது போல ஐக்கிய அமீரக ஆதரவு பெற்ற தெற்கு பகுதிகளை STC கட்டுப்படுத்துகிறது. ஏமனின் வடக்கு பகுதியையும் அதன் தலைநகர் சனாவையும் கட்டுப்படுத்தும் ஈரான் ஆதரவு ஹவுதி கட்டுப்படுத்துகிறது. எஞ்சி இருக்கும் சில பகுதிகளை மட்டுமே சவுதி ஆதரவு பெற்ற அதிகாரப்பூர்வ அரசு கட்டுப்படுத்துகிறது. இதில் ஹவுதி ஆதிக்கம் தொடர்ந்து அதிகரிக்கும் சூழலில் அவர்களை கட்டுப்படுத்த சவுதியும் ஐக்கிய அமீரகமும் இணைந்து செயல்பட்டு வந்தது. ஒருங்கிணைந்த ஏமன் வேண்டும் என்பதே ஏமனின் நிலைப்பாடாக இருக்கிறது. அதே நேரம் தெற்கு பகுதி தனி நாடாக இருக்க வேண்டும் என்பது ஐக்கிய அமீரகத்தின் விருப்பம். இப்படி சில கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் கூட ஏமனில் ஹவுதிகள் ஆதிக்கம் அதிகரித்து விடக்கூடாது என்பதற்காக இருதரப்பும் இணைந்தே செயல்பட்டு வந்தது. ஆனால் இப்போது நேரடியாக ஐக்கிய அமீரக ஆதரவு பெற்ற STC கும்பலை சவுதி தாக்கியிருக்கிறது. இதனால் ஹவுதிக்கு எதிரான செயல்பாடுகள் கடுமையாக பாதிக்கப்படும் என்றே தெரிகிறது.